ஓம் சூரிய பகவானை போற்றி போற்றி. ஓம் சூரிய பகவானை போற்றி போற்றி. என் செல்ல பிள்ளையே, இந்த இனிமையான நாளில் உனக்கான நல்ல செய்தியை சொல்லவும், உன் பிரச்சனைகளை தீர்க்கவும், நீ வேண்டிய வரங்களை அள்ளித்தரவும் உன்னுடைய சூரிய பகவான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். அலட்சியப்படுத்தாமல் பதிவை முழுமையாகவும் அமைதியாகவும் கேள் என் தங்கமே. இப்பொழுது உனக்கு என் மேல் முழுவதுமாக நம்பிக்கை இருந்தால் இதை முழுமையாக கேட்டுப்பார். நாளை சிறப்பான ஒரு அற்புதம் உனக்காக நிகழும். அதன் மூலமாக உன் மனதை மகிழ்விக்க கூடிய சுபமங்கள செய்தியும் உன் வாழ்வில் வந்து சேரும் என் தங்கமே. உன் அருகில்தான் நான் இருக்கின்றேன். உன்னை எப்பொழுதும் நான் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன். நீ எதையெல்லாம் சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றாய் என்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். இப்பொழுது நீ பயந்து கொண்டிருக்கும்படி எதுவுமே உனக்கு தவறாக நடக்காது. நான் உன்னுடன் இருக்கும் பொழுது உன் வாழ்வில் எப்படி தவறான செயல்கள் நடக்கும் என் தங்கமே? நீ நினைத்தது போலவே உனக்கான விஷயங்களை வெற்றிகரமாக நடத்தி கொடுக்கிறேன் என் தங்கமே. வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் நினைத்து கவலைப்படுகின்றாயோ அத்தனை கவலைகளையும் தீர்த்து வைத்து உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? நீ கலங்கி நிற்க தேவையில்லை. நீ நினைத்த காரியம் உன் கை கூட போகிறது. மகிழ்ச்சியாக இரு என் தங்கமே. உன் மனதில் உள்ள மகிழ்ச்சியை அளிப்பதற்காகவும் உன் மனதிலும் வீட்டிலும் சந்தோஷம் வரக்கூடாது என்பதற்காகவும் பல பேர் சூழ்ச்சி செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் உனக்கு வெளிச்சமாக நான் இருக்கும் வரை ஒருபொழுதும் உன்னை இருள் சூழ விடமாட்டேன். நடக்கும் கஷ்டமான விஷயங்களை நினைத்து பயப்படாதே, கவலைப்படாதே என் பிள்ளையே. கவலைப்படாமல் இரு. உன் அப்பா சூரிய பகவான் உன் கூடையே தானே இருக்கின்றேன். நீ என்னிடம் ஏங்கி கேட்ட ஒன்றை நான் உன்னிடம் தருகின்றேன். யாரும் உன்னை குறை சொல்லாத அளவிற்கு நிறைகளாக உனக்கு அள்ளித் தருகின்றேன். என் பிள்ளையே, உன்னுடைய பல நாள் போராட்டம் இன்று முடிவுக்கு வரப்போகிறது. வருத்தப்படாதே என் தங்கமே. என் வாழ்க்கை முழுதும் இப்படி போராட்டமாகத்தான் இருக்க வேண்டுமா? நான் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ மாட்டேனா? என் வாழ்க்கையில் எப்பொழுது சந்தோஷம் வரும் என்று வருத்தப்பட்ட காலமெல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது. உனக்கான அற்புதம் நாளை நிகழத்தான் போகிறது. அதன் பிறகு எல்லா நிகழ்வுகளும் உனக்கு சந்தோஷமாகத்தான் இருக்க போகிறது. நீ படும் வேதனைகள் எனக்கு தெரியும். உன்னுடைய அருமை பெருமை தெரியாதவர்கள் தானே உன்னை காயப்படுத்துகிறார்கள். உன் மனதை கஷ்டப்படுத்தி அதன் மூலமாக நீ வருந்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். கவலைப்படாதே. உனக்கு பாதுகாப்பு கவசமாக உன் அப்பா சூரிய பகவான் நான் இருக்கின்றேன். உன்னை கஷ்டப்படுத்துபவர்களுக்கு எதிரியாக நான் வந்து நிற்பேன். உன் உள்ளத்தில் குடிவந்த நான் உன் இல்லத்தில் நடக்கும் எல்லா செயல்களையும் நல்லபடியாக நடத்தி வைப்பேன். இதுவரை நீ அடைந்த சோதனைகளும் துன்பங்களும் உன்னை சோதிப்பதற்காக நான் செய்யவில்லை. நீ எந்த அளவிற்கு கஷ்டங்களை தாங்க முடியும், நீ எந்த அளவிற்கு உன் மனபலத்தால் இருக்கின்றாய் என்பதை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் அத்தனை சோதனைகளையும் நான் உனக்கு கொடுத்தேன். தொலைந்து போன கடந்து போன நாட்களை எல்லாம் நீ நினைத்து கொண்டு வருத்தப்பட்டு கொண்டே இருந்தால் இருக்கின்ற மீதி நாட்களும் தொலைந்து போகும். எதற்கும் கவலைப்படாதே. எல்லாவற்றையும் நான் சரி செய்து கொள்கிறேன். அளவுக்கு அதிகமாக யோசிப்பதால் தானே நீ மகிழ்ச்சியை இழந்து விடுகிறாய். வருந்தாதே என் செல்லமே. எதையும் பற்றி யோசிக்காமலே பல நல்ல விஷயங்களை உனக்கு நான் செய்து கொடுக்கின்றேன். எதை பற்றியும் யோசித்து கவலைப்பட்டு கொண்டிருந்தால் உன் வாழ்வில் நல்லது நடந்து விடுமா என்ன? தேவையில்லாமல் யோசிப்பதையும் தேவையில்லாமல் சிந்திப்பதையும் நீ முதலில் நிறுத்து. உனக்கான நல்லதை செய்து தரத்தான் உன் அப்பா சூரிய பகவான் நான் இருக்கின்றேன். மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது துன்பங்கள் இல்லாத வாழ்க்கை என்பது கிடையாது. துன்பம் வரதான் செய்யும். மனிதனுடைய வாழ்க்கையில் இன்பம் துன்பம் இரண்டுமே கலந்துதான் வடிவமைக்கப்பட்டது. அப்படி நடக்கும் உன் வாழ்வில் துன்பங்களை எதிர்கொண்டு செயல்பட்டால்தான் நீ வெற்றி பெற்றதாக இருக்கும். துன்பங்களையும் பல கஷ்டங்களையும் தாங்கிக் கொள்ளும் மனம் வேண்டும் என்று என்னிடம் கேட்டுத்தான் பாரேன். அது உனக்கு தூசியாக புலப்படும் விதத்தில் அத்தனை விஷயங்களையும் நான் உனக்கு சரி செய்து கொடுக்கின்றேன். எதிர்பார்ப்பு இல்லாமல் நீ எப்பொழுது மற்றவர்களை பார்த்து புன்னகை பூக்கின்றாயோ அப்பொழுதுதான் நீ அழகான குழந்தையாக மாறுகிறாய். ஆம், சிறு பிள்ளைதானே எல்லோரையும் பார்த்து சிரிப்பார்கள். அவர்கள் மனதில் எந்த எண்ணமும் இருக்காது. யாரிடமும் எதையும் எதிர்பார்க்க மாட்டார்கள். அதே போலத்தான் நீயும் மற்றவர்களிடம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லோரிடமும்
பேசி சிரிக்க கற்றுக்கொள். ஆனால் அதுவும் கூட ஒரு அளவோடுதான் இருக்க வேண்டும் என் பிள்ளையே. மற்றவர்களிடம் அதிகமாக பேசி உனக்கான பிரச்சனைகளை இழுத்து கொள்ளாதே. பொய்யை பேசி பிறர் மனம் நோகும்படியும் நீ பேசக்கூடாது. இன்று முதல் நீ செய்யக்கூடிய எல்லா செயல்களும் உன் எதிர்காலத்தை மாற்றியமைக்கும் என்பதை மறவாமல் நல்ல செயல்களையும் நல்ல எண்ணங்களையும் உனக்குள் வைத்துக்கொள். இன்று நீ செய்யக்கூடிய சிறந்த செயல்களுக்காகவே உன்னுடைய எதிர்காலம் நிச்சயம் உனக்கு ஒரு நன்றி சொல்லும். எந்த கஷ்டம் வந்தாலும் முதலில் உன் அப்பா இந்த சூரிய பகவானை உன் மனதில் நினைத்துக்கொள். உன்னுடைய அனைத்து கஷ்டங்களையும் நான் தீர்த்து விடுவேன் என் தங்கமே. உனக்காகவே நான் இருக்கின்றேன். உனது வாழ்க்கையில் முதலாகவும் முடிவாகவும் நானே இருப்பேன். என்னை நம்பி இருந்தால் நீ எப்பொழுதுமே வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்வாய். உனக்கு ஒரு சூரிய கவசமாய் உன் எதிரிகளிடமிருந்து உன்னை நான் பாதுகாப்பேன். இனி எல்லா விஷயங்களும் உன் வாழ்வில் வந்து சேரும். உனக்கு ஒவ்வொன்றும் நல்லதாகவே நடக்க தோன்றும். நான் இருக்கும் பொழுது உனக்கு எதுக்கு கவலை? என்னை நம்பு, நிச்சயம் உன் வாழ்க்கையை நான் மாற்றி காட்டுவேன். எல்லோரும் உன்னை கைவிட்டார்கள் என்று எண்ணும் வேளையில் உன் சூரிய பகவான் உன் கரம் பிடித்து உன்னை காப்பாற்றுவேன் என்பதை மறவாதே. ஆபத்து காலங்களில் நீ என்ன செய்வது என்று தெரியாமல் மனம் கலங்கும் வேளைகளில் சூரிய பகவானே என்று என்னை அழைத்தால் போதும். எல்லாவித ஆபத்துகளிடமிருந்தும் உன்னை கவசம் போல நான் காப்பாற்றுவேன். கலங்காதே என் பிள்ளையே. உன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலையும் வாழ்க்கை நிலையும் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் சரி, உனக்கு சாதகமாக நான் மாற்றுகின்றேன். நீ கவலைப்படாதே. இதுவரையில் உனது வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடந்ததோ இல்லையோ, ஆனால் நிறைய கெட்ட விஷயங்கள் உனது மனம் நோக்கும்படி நடந்துவிட்டது என்பது போல உணர்கின்றாய். ஏன் இந்த வாழ்க்கை எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கின்றது என்று நீ கேட்பது எல்லாம். ஆனால் நீ நன்றாக இருப்பாய். வருந்தாதே என் தங்கமே. நான் கவனித்தேன். உன் வாழ்க்கை பிரகாசமாக மாறப்போகின்றது. உன் மனம் மகிழக்கூடிய சுபகாரியமான மங்கள நிகழ்ச்சிகள் உன் வீட்டில் நடைபெறப் போகின்றது. நீ நினைத்ததெல்லாம் நடந்து நீ சந்தோஷமாக வாழப்போகிறாய். அதற்கான அற்புதத்தை தான் நாளை விடியலில் உனக்கு நடத்தப் போகிறேன். நான் உனக்கு கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது. என் மீது இருக்கக்கூடிய உன்னுடைய நம்பிக்கையானது வீண் போகாத அளவிற்கு உனக்கான எல்லா வேண்டுதல்களையும் நான் நிறைவேற்றி கொடுப்பேன் என் தங்கமே. இப்பொழுது நீ நீண்ட காலமாக எதிர்பார்த்த நல்ல விஷயம்தான் உன்னை வந்தடைய போகிறது. நல்ல செய்தியும் உன் செவிகளில் சேருவதற்காக வந்து கொண்டிருக்கின்றது. நிச்சயம் நீ முன்னேறுவாய். உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய கவலை இருந்தால் அதை முதலில் நீ அகற்றிவிடு. உன் வாழ்க்கை ஒளிரச் செய்யவும் உன் வாழ்வை ஒளிரச் செய்யவும் உன் சூரிய பகவான் நான் இருக்கின்றேன் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு தைரியமாக இரு. கூடிய விரைவில் உன் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றத்தை நிகழ்த்தி சந்தோஷமாக உன்னை வாழ வைக்கிறேன். கவலைப்படாதே என் பிள்ளையே. அளவுக்கு அதிகமாக நடந்து முடிந்த நிகழ்வையும் தேவையில்லாத கடனையும் அன்பையும் சேர்த்து வைக்காதே. அதன் பிறகு நிம்மதியையும் தூக்கத்தையும் பறிகொடுத்து விடுவாய் என் தங்கமே. அன்பு நிறைந்த புன்னகையையும் நம்பிக்கை கொடுக்கும் வார்த்தைகளையும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களையும் எப்பொழுதுமே உன் மனதிற்குள் வைத்துக் கொண்டால் உன்னுடைய ஒவ்வொரு நாளுமே அழகாகத்தான் இருக்கும். வாழ்க வளமுடன். ஓம் சூரிய பகவானை போற்றி போற்றி. ஓம் சூரிய பகவானை போற்றி போற்றி.